இந்தாப்பா 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அட்டாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வந்து. யோ நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி ஒரே கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் கோழித. நிறுத்துடாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு தூக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேவை. இந்த டும்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்ல வேற கடையை பாத்துக்கிறேன். காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோ வேணும், அவ்வளவுதானே? பார்த்தா கோழ மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போடுவா. ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சின்னு, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு ரூபா? 35 45 ஒரு 80 ரூபா. குடு. எதனா சொல்ற. மூலமா வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா, இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய், என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே, என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்மி விட்றா? வா நான் கேக்குறேன். இதப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்கணும்னா நீ ஏமாத்துறதா? 2 கோழி ஒரே கோழி சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சிக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன பச்சிக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்தா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த படம். இது 27 வயசுல ஏத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அதே எப்படி எப்படி பெருசாரு சொல்ல உச்சது இதே. இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அதே 2 ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. அத விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய், குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓடன்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. யார் யாரு? இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் செல்வி. நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா சும்மா என் கோசம் போட்டு நிக்கிற. ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுல எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். பார் மாமா ரிஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சுட்டு போமா.
சரி. நாமா தண்ணி பயங்கர சூடாடுது எட்டு மேல ஊத்தின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடிவேலு வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம்னா வானாந்து பாத்துமா. ஐயோ கேப் மாறிப்பையா வடிவேலு, பெரிய மனுஷ மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்ல. ஐயோ இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுத்தால. இங்க இங்க ஓகேயா? ஓகே ஐயோ வெந்துற போது எந்திரிமா. எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபே டேமேஜ் பண்ணிட்டியா? பேரு கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த காரியம் வேணாம். என் தங்கச்சி கல்யாணம் ஆகாது, அதை பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்க குந்தினுக்காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துட்டு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட்டு. அது எப்படியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காது. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேஞ்சிருக்குது. தெரிய வந்துட்டியா? இந்த தபா ஒண்ணு விடுறது இல்ல. கட்டைக்கு கட்டதான் கரெக்ட். யார் பாட்டி? ஐயோ தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே. எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே. என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கட்டுற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ண வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்குவாங்க கேட்டுக்கிறேன். ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்டா சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே பட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ 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 நீ இந்த வீட்டு படியை தாண்டி போ சொல்ற. ஆட்சி மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்ப எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டினால தானே வெட்டிக்கோ. அந்த மாதிரி மீசுக்கிறத வேணும்னாலும் வாங்கி தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும். இதுக்கு மேல ஏற்றிடாத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாத போடும். பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. யார் யாரு? என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் செல்வி. நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சா? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல. நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். மாமா ரெஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சுட்டு போமா. சரி. நாமா தண்ணி பயங்கர சூடாடுது. எட்டு மேல ஊத்தின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடிவேலு வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம்னா வானாந்து பாத்துமா. ஐயோ கேப் மாறிப்பையா வடிவேலு,
பெரிய மனுஷன் மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது உன் மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணு எதுக்கு ஜம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா பொண்ணிலே இருக்கு. ஐயோ இரு இந்த பக்கம் தொட்டி, அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுத்தால. இங்க இங்க ஓகேயா? ஓகே ஐயோ வெந்துற போது. எந்திரிமா, எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லீங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபே டேமேஜ் பண்ணிட்டிய. பேரு கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த காரியம் வேணா. என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அதை பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்க குந்தினுக்காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துட்டு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட்டு. அது எப்படியா? விட்டு போயிட்டியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காது. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேய்ஞ்சிட்டு இருக்குது. தெரிய வந்துட்டியா? இந்த டப்பாவனை விடுறது இல்ல. கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட். யார் பாட்டி? ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே. எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே, என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கட்டுற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ண வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்கு வாங்க கேட்டுக்கிறேன், ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்டா சாமி எடுத்து போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ 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 இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற. ஆட்சி மூஞ்சி தாண்ட பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்பால எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டினால தானே வெட்டிக்கோ. அந்த மாதிரி பேசுகிறதா வேணும்னாலும் வாங்கி தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும். இதுக்கு மேல ஏத்திராத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாத போடும். வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல் நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சிடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையேதான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. செவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்ட் ஓட்டுவீங்க. ஆமா ஆமா. நெட்டக்கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வரிசையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்து உண்ணும் விரதம் உண்ணாத விரதம் சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்ப்பா. எப்பா? பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு விட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் அசூசகமா சொல்றேன். நீங்க சரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ. 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னவா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு. உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அது தான் திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதா. 2 லட்சம் எதுக்கு? என்ன அதிகம்? 7 ஜனங்க காலங்காத்தால வயிற்று புடிச்சு நீ ரயில் தண்டவாள் தானே போய் உட்காந்து நிற்கிறதுக்குவா. என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாயை வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியது. யாழிங்க பாருங்க எத்தனை தலைங்க எவ்வளவு வயிறுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன? ரெண்டுலயும் உட்கார்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது. பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா, பொட்டியில இருக்கிறது துட்டு.
மக்களே நல்லா கேட்டுங்கப்பா, ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. நிறுத்து. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலையா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்தில் நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போகுது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கை வச்சிடணும். வணக்கம் கூப்பிடுறாரு, ஏன் கூப்பிடுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்ப நீங்க 2 பேரும் கையிலும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோசனை பண்ணி வைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளைக்கு ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுன்னு எச்சு கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கை கெட்டது எட்டாறு போடுமோன்னு நினைச்சேன். வாங்க, வாங்க. கீழே வந்தா கட்டுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. இவன் யார் ஏற்றி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. கார்ல குதிரை ஏறி வருது. இன்னத்துக்கு வருது? கடிக்கத்தான். கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்கப்புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வின்னா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. வழக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அது என்ன மொட்டையா கேட்கற? விவரமா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளைக்கு பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை தோற அதை தோறன்ற. அதுக்கும் தோடா கையில வந்து ஒதுக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க? வித்துட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏன் எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற? இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா உள்ள போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன், அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்று 15 ஓட்டுல தட்டிக்கு போயிட்டாயா? சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா பாவீங்களா? கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிட்டீங்களாப்பா? ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னிருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்ல. யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் தொலைங்க. என்ன முடியல முடிக்கிட்டு தண்ணியில இருக்கிறேன், கேரள மிச்சிடலாம் பாக்குறியா? யார் ராஜா? காட்டு கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. கூவநதி ஆண்ட குப்பை மேட்டினில்ல சைடுல எருமைங்கோ சாத்தினில்ல கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பத்துக்கு ஏத்திக்கின்னு ஆச்சு. அணிய மாட்டேன், எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா. என்னையா ஊத்துற? தண்ணிய ஊத்திக்கிறேன். மனசாட்சியா? ஆமா. நீதானா அப்ப என்ன முதுகுல மெச்சது? ஆமா. நான் தப்பு பண்ண சொல்லலாம், என்ன தொந்தரவு பண்ணி நிக்கிறியே. இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு?
நான் ஒரு பொண்ணுதான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது. தினைக்கும் தொந்தரவு பண்ணிதான் என்ன செல்லு பொண்ணு. இன்னைக்காவது வந்தெல்லாம் நீ ஏத்திக்கணும். மனா வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல. மனசாட்சியா மனசாட்சி கூட பேசினா மரம் குறையும் வாங்க. மரம் கூடி பூச்சே. நீயா உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கணும் வெளியில விட்டு கடுக்கு தெரியுறியா? இரு உன்னை ஒரு வழி பண்றேன். இன்னாடி செல்வி காலங்காத்தால குளிச்சுட்டு நிக்கிற, இன்னும் ஒரு ட்ரிங்க்ஸ் ஆக்குற. அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு. அவருன்னா என்ன கட்டிக்க போறவரு, கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லி விடுற? சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்ட காணோம். எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்லை, மன்னிச்சிட்ட மாப்பிள. வடிவேலு பயங்கரமா ஆடுபாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுயா? பார், நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசிமணி? ஆமா. யாருங்க? என்ன தெரியும்? ஐயோ, இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடிச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்கு. நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சிரிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு என்ன நான் பண்ணிட்டு போயா? ஐயோ, மனசாட்சி பாமா, நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோலிக்கும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சு பாயா போச்சு. கத்தியும் தீட்டிக்கணும், கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும், கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க அது வந்துக்கிற? யாருன்னு? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான், மச்சான் மச்சான். மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற. நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான்? நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா. நம்ம தண்டையார் பாட்டு தொட்டா கட்டினா அவருக்கு 3 பசங்க. ஆமா, நெனப்பு வருது. சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். இப்படி ஆயிப்போட்டா, அடையாளமா தெரியல. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல ட்ரெஸ் எல்லாம் சுத்தி நிற்பிய. இப்ப என்ன பண்ற? ட்ரெஸ் போட்டிருக்கேன். எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு, அதான் கண்டுக்கு போலாலும் வந்தேன். என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாயத்து கேரிங். போங்கடா, அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டேங்குது லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு, சௌரி சௌரி, சோப்பு முக்கான போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான். நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறது. பகவான் குடுக்கறானா? ராத்திரி பொண்டாட்டி ஏன் நான் தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கிட்டு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிட்டாடா உங்களுக்கு? பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தானு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். தெரியும் தெரியும், டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்குது. எங்க இருந்து வந்து எச்சு பண்ணி நிக்கிறீங்க? பாடு போடா. என்ன மச்சான் போ போங்கிறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். கையோட நீ சரியில்லை. போ.
வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வா. வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீசர். வணக்கம். எங்க பக்கமா காண்றது எங்க ஆளுங்க அனுப்புன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானே ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்றான். தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சரிங்க கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அத்தானா? வேற யாராவது கரெக்ட் பாத்தி நானா? பின்ன யாரு? யாருக்குன்னு யாழா பொண்டாட்டி 8வது கேரியா வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாத்தி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்படி எப்படி யாழ் நீங்க இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவன் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்னு விட்டுருங்க. என்னங்க இருங்க பூடுமா பாத்து இட்டாரான். இந்த ஆபீஸ்ல வடிவேலு விட்டுருமா? இஷ்டக்குன்னு வந்துடும். கம்முன்னு இரு. அப்பா இல்ல மச்சான் இங்க நின்னுங்கற ஆபீசர் ஆபீஸ் காட்டுறாரு. வா. எனக்கு ஆபரேஷன் ஆன மச்சான். எனக்கு கத்திக்காண்டாலே பயம். கட்டி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்காச்சிக்கிட்டு வானா எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய் ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி, என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துடும். வா 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 வா. அது என் பொண்டாடி பாடி. இது பொண்டாட்டி பாடு. இது யாரு பாடு? கைதா என்னான்னு வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய. அதுக்காக தான் இந்த வேஷம். சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீசர் என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு காப்பாத்துறேன். ஆபீசரா என்னப்பா வடிவேலு? இந்த பையன் யாருக்கவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன அந்த கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்னாரு நீ கவுத்திட்டு இருப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.